இந்த சதுஷ்பாத கர்ணம் அப்படிங்கிறது அதிபதி யாருன்னா குரு, மிருகம் யாருன்னா நாய். பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுங்கிறத ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே பணம். ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். வேலை இருந்துகிட்டே இருந்தா அவங்க கரெக்ட்டா இருக்கும். வேலை இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு விஷயத்த வந்து குறி வச்சுட்டாங்கன்னா, அது சண்டை போட்டாலும் அத ஜெயிச்சுருவாங்க. நன்றி விசுவாசத்துக்கு பேர் போனவர்கள். ஒரு சதுஷ்பாத கர்ணம் புது ஆளுகள பழகவே மாட்டாங்க. ஒருத்தர் மீது அன்பு வச்சுட்டாங்கன்னா, அன்ப கொட்டிடுவாங்க. தான் யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய ஸ்பரிசம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெறைய வெட்டனரி டாக்டர்ஸ், நெறைய டாக் லவர்ஸ் இந்த இந்த காரணத்துல இருப்பாங்க. உங்க அளவு என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதில் பாதி வயிறை சாப்பிடுங்க. பணம் பெருகும். நிச்சயம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கர்ணம் அப்படிங்கிற சீரிஸ்ல சதுஷ்பாதம் அப்படிங்கிற கர்ணம் தான். இந்த சதுஷ்பாத கர்ணம் அப்படிங்கிறது அதிபதி யாருன்னா குரு, மிருகம் யாருன்னா நாய். கர்ணம் வந்து சதுஷ்பாத கர்ணமா இருந்துச்சுன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய குணாதிசயங்கள்ல தான் உங்களுடைய வாழ்க்கை முறை அமையும். கர்ணநாதன் இந்த கர்ணம் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்க கணக்கு. இந்த சதுஷ்பாத கர்ணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா, வாழ்க்கையில எப்படியாவது பணத்தை சம்பாரிச்சிடணும். பணம் தான் நமக்கு வெற்றிய குடுக்கும். பணம் இல்லாம நம்மள வந்து நாய் கூட மதிக்காது. ஏன்னா, இவங்களே அந்த நாயின் அதிபதியில இருப்பாங்க அப்ப. பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுங்கிறத ரொம்ப கவனமா இருப்பாங்க. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே பணம். இது தவறு இல்லை. பணம் சம்பாதிக்கிறது எண்ணமா இருக்கிறது தவறே இல்லை. அந்த பணம் இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப சில பேர் வந்து பணம் இல்லைன்னா என்னப்பா பார்த்துக்கலாம். ஒரு கை பார்த்துக்கலாம். என்கிட்ட கடன் கேட்டா கிடைச்சிரும். அப்படின்ற மாரி இருப்பாங்க. இல்ல நம்ம எப்படியே புரட்டிக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க அதெல்லாம் அந்த புரட்டிக்கலாம், சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாங்கிற கணக்கே கிடையாது. பணம் இருக்கணும். சேவிங்ஸ் வேணும். கையில பணம் இருக்கணும். பர்ஸ்ல பணம் இருக்கணும். பாக்கெட்ல பணம் இருக்கும். சில பேர் இருப்பாங்க. பர்ஸ்லயும் பணம் வச்சிருப்பாங்க. பாக்கெட்லயும் பணம் வச்சிருப்பாங்க. இந்த சர்வீஸ் பாஸ் எப்படி இருக்கும்னா, ஒருவேள பணத்த யாராவது பிட் பாக்கெட் அடிச்சுட்டா கூட, உள் பாக்கெட்ல வச்சுக்குவோமா? அப்படி யோசிப்பாங்க. ஏன்னா, பணத்த வந்து தன் கவசமாக நினைப்பாங்க. 2வது குழந்தைகள் மீது அலாதி அன்பு இருக்கும். இந்த சதுஷ்பாத கரணத்து ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா, தன் குழந்தை போலவே பிறர் குழந்தையும் நேசிப்பாங்க. பக்கத்து வீட்டு குழந்தைகளும் இவங்கட்ட ரொம்ப அப்படியே கொஞ்சி மகிழ்வாங்க. அண்ணா, அக்கா, அங்கிள், ஆன்டின்னு சொல்லி அந்த சதுஷ்பத காரணத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறையில அந்த குழந்தைகள் வந்து எப்போதுமே அன்பா இருப்பாங்க. இவர்கள் குழந்தை யாராவது குறை சொல்லிட்டா அவங்கள தாங்கவே முடியாது. இவர்கள் குழந்தைகள்ட்ட இவங்க வந்து நன்மதிப்பு வாங்கிக்கணும்னு போராடுவாங்க. ஏன்னா, எப்படினாலும் நம்ம குழந்தை நம்ம குழந்தை நம்மள மதிக்காம போயிடுமா என்ன? அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். என் குழந்தைக்கு என்னதான் பிடிக்கும்? இதுல என்ன? என் குழந்தைக்கு நான் ஐஸ் வைக்கணுமா என்ன? என் குழந்தைக்கு நான் வந்து கொஞ்சணுமா என்ன? நான் கொஞ்சினாலும் கொஞ்சாட்டியும், அடிச்சாலும் அடிக்காட்டியும் என் புள்ள என்ன நேசிக்கும்ன்ற எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். ஆனா, இந்த சதுஷ்பாத காரணத்து ஆண்களோ, பெண்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம குழந்தை நம்மள வெறுத்துறக்கூடாது. நம்ம குழந்தைக்கு நம்ம நல்ல பேர் வாங்கணும். நம்ம குழந்தைக்கு பிடித்தவனா நம்ம இருக்கணும். அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அதீத அந்த அன்பும், அந்த அதீத பதற்றமும், பயமும் குழந்தை நம்மள வெறுத்துறக்கூடாதுங்கிற அந்த பயமே என்ன பண்ணும், சில நேரங்கள்ல ஒரு உச்சகட்டமா போய், இவங்க குழந்தைகள் செய்ற தவறுக்கும் அடிபணிஞ்சிருவாங்க. சரி ஸ்கூலுக்கு போகலையா? சரி ஓகே. இப்ப லீவ் போட்டுக்கலாமா? அப்படின்னு லீவ் ஓகேன்ட்டீங்கன்னா, அந்த குழந்தை உங்களுக்கு கொஞ்சம் தான். எங்க அப்பா போல உண்டான்னு கேட்கும். எங்க அம்மா போல உண்டான்னு கேட்கும்னா, எண்ட் ஆஃப் தி டே இப்படி போச்சுன்னா, அந்த குழந்தையுடைய டிசிப்ளின் வந்து கேள்விக்குறியாயிடும். சில நேரங்கள்ல தன் கட்டுக்குள்ள இருந்து வெளில போயிருவாங்க அந்த குழந்தைகள். அப்ப இன்னும் வருத்தப்படுவாங்க. அப்ப சதுஷ்பாத காரணத்துல பிறந்தவங்க, குழந்தை பாசம், குழந்தைகளிடம் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறத தாண்டி, நீங்க அந்த குழந்தையோட வாழ்க்கைய கெடுக்காம இருக்கிறதுக்கு, கொஞ்சம் அந்த டிசிப்ளின நீங்க ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். 2வது இந்த சதுஷ்பாத காரணத்துல பிறந்தவங்களுக்கு, ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். வேலை இருந்துகிட்டே இருந்தா அவங்க கரெக்ட்டா இருக்கும். வேலை இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்ல வேலைய கிரியேட் பண்ணுவாங்க. வேலைய கிரியேட் பண்ணி அதுல பிஸியா இருப்பாங்க. நிக்க நேரம் இல்லாம ஓடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே டக்குனு எந்திரிச்சு எங்கேயாவது போவாங்க. எங்க போறாங்கன்னே தெரியாது. எதையாவது இப்படி போயிட்டு அப்படி வந்துகிட்டு, இலக்கே இல்லாம பயணிக்கிறது. சும்மா இப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னுவாங்க. எங்கப்பா போற? இந்த இப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது சதுஷ்பாதம் தான். எங்க போறோம்னு தெரியாது. ஆனா போகணும். போயிட்டு பைக் எடுப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சதுஷ்பாதக்காரன் என்ன பண்ணும், டக்குனு இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும். டக்குனு எந்திரிக்கும். பைக் எடுக்கும். ஸ்டார்ட் பண்ணும். எங்கேயாவது இப்படி 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 போயிட்டு சுத்திட்டு கடைக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது அப்படியே தெருவுக்குள்ள சுத்திட்டு திருப்பி வந்து பைக்க வந்து வீட்ல நிறுத்தும். எதுக்குடா போன? அட்லீஸ்ட் வெளில போனேன்ல. வீட்டுல யார்ட்டயாவது ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வரட்டுமா? எதுவும் பொருள் இருக்கான்னு கேட்டு போனாலாச்சும் இந்த போயிட்டு வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. வேணா போணுமா? வாங்க மறுபடியும் போறேன். ஊர் சுத்துறதுக்கு தயங்கவே தயங்காது. டிராவலிங் வேற, ரோமிங் வேற. டிராவலிங்கிறவன் எல்லைய தாண்டிடுவான். அது இல்லைங்க. இட் கீப்ஸ் ஆன் ரோமிங் அரவுண்ட். இன் அண்ட் அரவுண்ட். ஊருக்குள்ளேயே, சொந்த ஊருக்குள்ள, இல்ல தெருவுக்குள்ள. தெருவ தாண்டாது இது. தெருவுக்குள்ளேயே சுத்தி வரும். கடையில கொஞ்ச நேரம் இருக்கும். டீ கடையில இருக்கும். மளிகை கடையில இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கும். இப்படி சதுஷ்பாத காரணத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்குள் ஒரு எல்லைய வரைஞ்சுக்குவாங்க. இந்த எல்லை இந்த பார்டர நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. பார்டர் கிராஸ் பண்ணா அவங்களுக்கு அச்சமாயிடும். பெருசா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளில வரவே மாட்டாங்க. அந்த கம்ஃபோர்ட் ஜோன்குள்ள என்னலாம் பண்ண முடியும்? அத பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகே. அதேபோல கும்பலா போயிட்டு, கும்பலா வர்றது. நண்பர்கள சேர்த்துக்கிறது. வாடா போலாம் அப்படின்ட்டு கும்பலா போயிட்டு, நின்னு ஒரு இடத்துல பேசிட்டு, அங்கலாய்ச்சுட்டு
அப்படியே அங்கேருந்து இன்னொரு கும்பல்ட்ட போறது. அப்படியே கும்பல். அப்படியே சுத்தி வர்றது. கேட்டு பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லி பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் ஒரு கேங்கோட இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தனியா சுத்துனாலே ஒரு மாரியா இருக்கும். தனக்கு பாத்தியமான பொருள, தன்னுடைய பொருள வேற யாரும் அபகரிச்சுருவாங்களோன்ற பயம் இருக்கும் எப்பவுமே. அது அபகரிச்சுருவாங்களோன்ற முன்னெச்சரிக்கையா அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க. யாராவது தனக்கு கெடுதல் பண்ணிருவாங்களோ, தன்னை கெடுத்துருவாங்களோ, தன்னோட பொருள அபகரிச்சுருவாங்களோ, தான் பாதிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு வியாதி. இந்த சதுஷ்பத காரணத்துக்கு. சட்டுன்னு ஒருத்தன் மேல கோவப்படுவாங்க. ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியாது. திடீர்னு வல்லுன்னு கத்துவாங்க. ஏன் கத்துறாங்கன்னு தெரியாது. நல்லா தானேயா இருந்தான் அப்படின்னுவோம். ஆனா கத்திட்டு இருப்பான். திட்டிட்டு இருப்பான். அப்போ இந்த சதுஷ்பத காரணம் என்ன பண்ணும்? அவர்களுக்கு ஒரு பயத்தையும், அத இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது நடந்துருமோன்ற எண்ணம் இருக்கும். அது அவங்க நேச்சர் அப்படிதான். ஒரு விஷயத்த வந்து குறி வச்சுட்டாங்கன்னா, அது சண்டை போட்டா தான் அத ஜெயிச்சுருவாங்க. சண்டை வரும். சதுஷ்பாதம் சண்டை போடும். சண்டை போட்டு ஒரு குவாரல் ஏற்படுத்தி, ஒரு சலசலப்ப ஏற்படுத்தி, ஒரு சத்தத்த ஏற்படுத்தி, வள்ளு வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டே இருந்து கடைசில அந்த தேவையான விஷயத்துல பாதி எடுத்தும் எடுக்காம, கிடைத்தும் கிடைக்காம அரைகுறையா எதையோ ஒண்ணு செஞ்சு வெளில வரும்போது, "இதாவது மிஞ்சுச்சே" அப்படின்னு வருவாங்க. காலேஜ்ல சேர்றது, போகலாமா, வரலாமா, படிக்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசில எதையோ ஒண்ணு படிச்சு பாஸ் பண்ணி ஒரு 2nd கிளாஸ் டிகிரியோட வெளில வருவாங்க. "டேய் நீ பயங்கரமா போராடினியேடா காலேஜுக்கு போறது, வர்றது, ஆச்சா பூச்சான்னு என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ஏதோ இதாவது பாஸ் பண்ணனே, பேசாம இருங்க" அப்படின்ருவாங்க. அதேபோல இவர்கள் நன்றி விசுவாசத்துக்கு பேர் போனவர்கள். ஒரு குடும்பத்தின் மீது பயங்கர நாட்டமா இருப்பாங்க. தான் தான் வளர்ந்த, தன்னை வளர்த்த குடும்பத்துக்கு காவல்காரா நிப்பாங்க. அப்படியே இறங்கி வேலை செய்வாங்க. என் குடும்பம், என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி தனக்கான விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. தன்னை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப பெரிய அன்ப குடுத்துருவாங்க. அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. தன்னை சார்ந்தவர்கள்ட்ட மட்டும் அமைதியா இருப்பாங்க. புது ஆட்கள்ட்ட அவ்வளோ ஈஸியா ஜெல் ஆகவே முடியாது. இவங்களால புது ஆட்கள்ட்ட ஜெல் ஆக இட் வில் டேக் சம் டைம் டூ ஜெல். அவங்கள பழகி, பேசி அவங்கள வந்து தன்னாகத்தா ஆக்குறதுக்கும், அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்கள நமக்கு வந்து பாதுகாப்பான ஆட்கள் தான். அவங்க நம்மள ஒண்ணும் பண்ணிட மாட்டாங்க. அவங்களால நம்ம பாதிக்கப்பட்டுற மாட்டோம்னு உறுதியானதுக்கு அப்புறம் தான் நெருங்கவே செய்வாங்க. ஒரு சதுஷ்பாத காரணம் புது ஆளுகள பழகவே மாட்டாங்க. அவர்களும் ஒரு கூட்டம் இருக்கும். அவர்களும் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அந்த பீப்பிள்ட்ட மட்டும் தான் அவங்க வந்து நெருங்கி போய் பழகுவாங்க, பேசுவாங்க. அவங்களுடைய அன்பை வந்து பரிமாறிக்குவாங்க தவிர, புது ஆளுங்க ஏன் வந்தாங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் மெல்ல, 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 மெல்ல தொடர்ந்து பழக, பழக, பழகத்தான் அவர்களுடைய அன்பை வந்து இவங்க புரிஞ்சுகிட்டு, இவங்க அன்ப கொட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த சதுஷ்பத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பைரவர் மிகப்பெரிய வெற்றி. எல்லா பைரவரும் வெற்றி. பிள்ளையார்பட்டி விநாயகர் மிகப்பெரிய வெற்றி. பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை போய் அந்த யானை முகத்தானை தரிசிச்சுட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உலகம் முழுக்க பைரவர் கோயில்கள் இருக்கு. எல்லா பைரவர் கோயிலுக்கும் ஒரு வெற்றி தான். தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவருக்கு விரதம் இருந்து இவர்கள் பைரவர் வழிபடும்போது இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. 2வது இந்த சதுஷ்பாத கரணம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் மீது அன்பு வச்சுட்டாங்கன்னா, அன்ப கொட்டிடுவாங்க. தான் யாரை நேசிக்கிறோமோ, அவங்களுடைய ஸ்பரிசம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வயது வித்தியாசம் இல்லாம, தன்னை நேசிப்பவர், இல்ல தான் நேசிப்பவர், அவர் தன்னை வந்து தடவிக்கிட்டும், தொட்டுக்கிட்டும், முத்தம் குடுத்துக்கிட்டும், அந்த ரொமான்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்பரிசத்த எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தூக்கி வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. உரசணும்னு ஆசைப்படுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். என் கணவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். என் மனைவி என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. என்னங்க 3 பிள்ளை பெத்தாச்சு. இன்னும் என்னங்க கண்டுக்கணும்? நோ. லைஃப் லாங் நீ வந்து என் கூட அந்த ஒட்டுதல், உரசல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பிசிக்கல் டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். சதுஷ்பாத காரணத்தில பிறந்தவங்க, தன்னை நேசிப்பவரோ, தான் நேசிப்பவரோ, ஒரு பிசிக்கல் டச் இருந்துகிட்டே இருக்கணும். கைய பிடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. தோள்ல சாஞ்சுகிட்டு பேசுவாங்க. அந்த பிசிக்கல் டச் இருக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள். சதுஷ்பாத காரணத்தில் பிறந்தவர்கள், தெரு நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க. வெற்றி. நெறைய வெட்னரி டாக்டர்ஸ், நெறைய டாக் லவர்ஸ் இந்த இந்த காரணத்துல இருப்பாங்க. அப்போ தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, பைரவர் வழிபாடு, பிள்ளையார்பட்டியில போய் வியாழக்கிழமையில பிள்ளையார் தரிசிச்சுட்டு வரதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி குடுக்கும். குரு ஸ்தலங்கள் போங்க. குருவோடைய கோயில்களுக்கு போங்க. பாடி சிவன் கோயில், சென்னை பாடி சிவன் கோயில் ஒரு மிகச்சிறந்த குரு ஸ்தலம். வியாழக்கிழமையில போய் சாமி கும்பிட்டு வாங்க. மிகப்பெரிய வெற்றி. பைரவரையும், குரு பகவானையும் எப்போதும் வழிபடும்போது, 4 கிழமைலாம் வேண்டாங்க. நீங்க வழிபட்டாலே போதும். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குருமார்களுடைய வழிபாடு, அதாவது ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர், கணக்கம்பட்டி சித்தர், காஞ்சி மகா பெரியவர் இப்படி குருமார்கள் வழிபாடு கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். சித்தர் பீடங்கள், சித்தர் ஜீவசமாதிகள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு. குருமார்களை வழிபட, வழிபட, வழிபட இந்த சதுஷ்பத காரணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடல் அளவுல கொஞ்சம் பெருத்த உடல் இவங்களுக்கு அமைஞ்சிரும். காலப்போக்குல ஒல்லியா இருந்தவங்க குண்டாவாங்க. இல்லைன்னா அந்த குண்ட வந்து ஒல்லி ஆக்கவே முடியாது. அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் கனத்த உடம்பா, பூசண உடம்பா இருக்கும் இந்த சதுஷ்பாத காரணத்தில் பிறந்தவர்களுடைய உடல் அமைப்பு. நீங்க நாய்கிட்ட ஒரு ஒரு பழக்கத்த பார்க்கலாம். அதுக்கு பசிக்கும்போது சாப்பிடும். அதுக்கு பசி ஆறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க வச்சாலும் சாப்பிடாது. முகத்த திருப்பிட்டு போயிடும். பசிக்கிற வரைக்கும் தான் சாப்பிடும். பசிச்சு முடிஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா, அப்புறம் சாப்பிடாது. நீங்களும் அப்படிதான். உங்க அளவு என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதில் பாதி வயிறை சாப்பிடுங்க. பணம் பெருகும். நிச்சயம். நிச்சயமா அந்த பைரவர் அருளால மிகப்பெரிய வெற்றி கிடைச்சு, நீங்க பொருளாதார ரீதியா, கெரியர் ரீதியா மிகப்பெரிய சக்சஸ் அடைய முடியும். இது நான் கண்ட உண்மை. என்னுடைய ரிசர்ச்ல இது உண்மையா நடந்திருக்கு. அப்போ
சதுஷ்பாத கர்ணத்தார் உங்களுக்கு எப்பல்லாம் முடியுமோ பைரவர் கோயிலுக்கு போங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடு பண்ணுங்க. கொண்டைக்கடலை அத வந்து குருவுக்கு வந்து தானியமா பயன்படுத்தலாம். அத வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு புரோகிதருக்கோ, ஒரு அர்ச்சகருக்கோ கொண்டைக்கடலை தானம் பண்றது. புத்தாடை வாங்கி குடுத்து அவர்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. ஏன்னா, புரோகிதர் இவங்க எல்லாருமே வந்து குரு அம்சம் தான். அப்போ உங்களுடைய கல்வி கத்துக் குடுத்த குருமார்களோட தொடர்புல இருக்கிறது. அவர்கள் நன்றியோட இருக்கிறது. அவர்கள அப்ப போய் பாத்து வர்றது. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்றது. அவங்களோட செல்ல பிள்ளை ஸ்கூல், காலேஜ் படிச்ச புரொஃபசர்ஸ் தேடி போய் பேசுங்க. ஃபோன் பேசுங்க. அதே வெற்றி தானே! அப்ப இதெல்லாம் செய்யும்போது, இந்த சதுஷ்பத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரத் தொடங்கிவிடும். அதுதான் ஆச்சரியம். ஒரு வியாழக்கிழமை அன்று குரு வழிபாடும், குருமார் வழிபாடும், பிள்ளையார் வழிபாடும் இந்த சதுஷ்பத கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லா வளமும் பெற்று, அந்த குரு அருள் பெற்று, நீங்க குரு அருளோடு மிகப்பெரிய வெற்றிகளையும், செல்வத்தையும் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.